வணக்கம் ஜெரிஃபார்ம் வாடிக்கையாளர்களே. தனங்கிழப்பு பகுதியைச் சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் தனது காணியில் தென்னை பயிரிடுவதாகவும் அதற்கு எவ்வாறு நீர் முகாமைத்துவம் செய்யலாம் என எங்களிடம் கேட்டிருந்தார். அதற்கு அமைவாக அந்த காணியை நாங்கள் போய் பார்த்தோம். அது ஒரு மணல் பாங்கான ஒரு நிலம். மணல் பிரதேசங்களில் கன்றுகளை வளர்த்தெடுப்பது சிரமமான காரியம். தென்னை பயிரிடப்பட்டதில் இருந்து 2 தொடக்கம் 3 வருடங்களுக்கு சரியான ஈரப்பதம் மிக அவசியம். மின்சார வசதி இல்லாத இடமாக இருந்ததால் சோலார் மோட்டாரை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசன முறை செய்யலாம் என்றதை அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். அதற்கேற்ப ஒரு தென்னைக்கு கிழமைக்கு 40 தொடக்கம் 60 லிட்டர் தண்ணீர் அதன் வளர்ச்சிக்கு தேவைப்படும். அதனால் ஒரு மணித்தியாலத்துக்கு 16 லிட்டர் நீர் வெளியேறக்கூடிய 2 ட்ரிப்பர்ஸ் தென்னைக்கு பயன்படுத்தலாம் என்பதை அவருக்கு சொல்லியிருந்தார். 4 ஏக்கர் காணிக்கு குழாய் கிணறு மோட்டாரினூடாக நீர் செல்லும் போது மண், கல், நீரில் உள்ள கழிவுகள் வெளியேற வாய்ப்புள்ளதால் 2 ஃபில்டர் பயன்படுத்தினால் பிரஷர் குறையாமல் சீராக நீர் பயிருக்கு செல்லும். அதனால் ட்ரிப்பர்ஸும் அடைப்பில்லாமல் செயற்படும். கரையோர பிரதேசங்களில் காற்று கடுமையாக இருப்பதால் எல்டிபி பைப் நகர்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதற்கு ஸ்டேக் போட்டால் பைப் நகராமல் சீராக இருக்கும். 3 நாளைக்கு ஒருக்காவோ அல்லது 2 நாளைக்கு ஒருக்காவோ ஒரு மணித்தியாலத்துக்கு மோட்டார் வேலை செய்தால் போதுமானது. 4 ஏக்கர் காணியில் உள்ள அனைத்து தென்னம்பிள்ளையும் சீராக வளரும். உங்களுக்கும் உங்களுடைய நிலத்தின் தன்மை அறிந்து நீர்ப்பாசனம் செய்யணுமா? ஜெரிஃபார்மை தொடர்பு கொள்ளுங்கள்.